பொங்கல் திருநாள் என்றதும் அறுவடை செய்த நெல்மணிகளை உரலில் இட்டு அரிசியாக்கி அவற்றை புதுப்பானையில் வைத்து பொங்கலிட்டு மகிழ்வது வழக்கம். செங்கரும்பு, மஞ்சள் குலை, பனங்கிழங்கு மற்றும் காய்கறிகள், கிழங்குகள் உள்ளிட்ட விளைபொருட்களை படையலிட்டு சூரியனை வணங்கி இந்த மகிழ்ச்சியின் திருவிழாவை பழமை மாறாமல் கொண்டாடி வருகின்றனர் நமது உழவர் பெருமக்கள். தமிழர் திருநாளாம் அந்த பொன்னான நாளின் சிறப்பை வருங்கால தலைமுறையினரும் அறிந்து கொள்ளும் விதமாக செங்கல்பட்டினை அடுத்த ஆத்தூர் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி சார்பில் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பள்ளி மாணவர்களை விவசாய பண்ணைக்கு அழைத்து சென்று நடத்தப்பட்ட இந்த விழாவில் கோலாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கும்மி, நடனம், வில்லுப்பாட்டு போன்ற கிராமிய நிகழ்ச்சிகள் கண்ணுக்கு விருந்தாக அமைந்தன. நுழைவு வாயிலில் பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியங்களைக் கொண்டு பழைய சோறு, கேழ்வரகு கூழ், பணியாரம், புட்டு, அடை, இட்லி உள்ளிட்ட கிராமத்து உணவுகளுடன் மாணவ செல்வங்கள் பாரம்பரிய உடை அணிந்து அனைவரையும் வரவேற்றனர். இன்னொரு பக்கம் மாணவர்களின் பெற்றோர் வண்ண கோலங்களை வரைந்து பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். பழமை மாறாமல் நடைபெற்ற இந்த விழா மாணவ மாணவிகளை மட்டுமல்ல, ஆசிரியர்களையும் மகிழ்ச்சியில் திளைக்க வைத்தது என்றால் அது மிகையல்ல. எனவே இந்த இளைய தலைமுறையினரின் பொங்கல் விழா நிகழ்ச்சியை நீங்களும் பார்த்து பயன்பெற உங்களுக்கும் காட்சிப்படுத்துகிறோம். விவசாய சுற்றுலா. ஏன் விவசாயத்தை சுற்றுலான்னு சொல்கிறவங்க டிசைட் பண்ணோன்னா, வெறும் விவசாயத்தை சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னால் அதில் சுவாரஸ்யம் இல்லைன்னு மக்கள் நினைக்க காரணத்தினால அதில் சுற்றுலாவையும் சேர்க்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அதுக்காக ஒரு செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை எடுத்து கடந்த 4 வருடங்களாக உழைத்து அதை உருவாக்கியிருக்கோம். அது எப்படி உருவாக்கியிருக்கோன்னா, நமக்கு இன்றைக்கு பள்ளிக்கு போகும் குழந்தைகளுக்கும் அவங்க சிறு குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு விவசாயத்துடைய முக்கியத்துவத்தையும் அதோடைய அவசியத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய படிப்பாக அது இருந்தால் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நினைத்தாலும் அதை கொடுக்க முடியலையே என்ற மன வருத்தம் இருந்தனால அதுக்காக உருவாக்கப்பட்ட இடம்தான் இந்த ஒரு சின்ன தோட்டம். இந்த தோட்டத்தில் என்ன இருக்குது, யாருக்காக இது இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது முதல்ல எங்களுக்கு மனசில் பட்டது பள்ளிக்கூட மாணவர்கள். அவர்கள் தான் நாளை நமது சமுதாயம். இந்த சமுதாயத்துக்கு முதல்ல நம்ம சரியான விஷயங்களை விதைச்சிட்டோன்னா அவங்க அதை மரமாகவும் தோப்பாகவும் வளர்க்க முடியுன்ற நம்பிக்கையினால் முதல்ல இதை பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். அதற்காக உருவாகின இந்த இடத்துல முதல்ல என்ன பண்ணோம், விவசாயத்துக்கு தேவையானது நீர் ஆதாரம் தேவைப்பட்டது. அதற்காக ஒரு குளம் வெட்டினோம். குளம் வெட்டினும் போது முதல்ல தோணுது என்னென்னா, நம்ம நிலம் வீணாக போயிடுச்சு, தண்ணியை தேக்கி வச்சா என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அந்த தண்ணீரை உபயோகமாக மாற்றுன்ற ஒரு காரணத்துக்காக அதில் மீன் வளர்க்க ஆரம்பித்தோம். ஸோ தண்ணீரும் இருந்தது, அதில் மீனும் இருந்தது. இது முதல் கட்டமாக நீரை சேமிக்கிறதுடைய கட்டாயத்தை மக்களுக்கும் தெரிவிக்கணும். அதே சமயத்தில் அந்த இடமும் வீணாக போகின்ற ஒரு எண்ணத்தையும் மாற்றுன்ற எண்ணத்தினால அதை மாற்ற முடிவு பண்ணோம். மீன் வளர்த்தோம். அப்போ மீனுடைய கரைகள் இருந்தது. 4 புறமும் பப்பாளியும் முருங்கை, தென்னை ஆகிய பயிர்களை பயிரிட்டோம். இது என்னத்துக்காகன்னா, இடம் வீணாகாமல் தண்ணீரை சேமிப்பதற்கு ஒரு வழியாகவும் இதை பயன்படுத்தணும். இப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது, குளத்தில் மீன்கள் இருக்கிறது, குளக்கரையில் பயிர்கள் இருக்கிறது. எந்த விதமான இடமும் வீணாகாத காரணத்தினால மக்களுக்கு இடம் வீணாகும் என்ற பயமோ கவலையோ உண்மையோ இல்லை என்றதை எங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. ஸோ தண்ணீரை தேக்கி வைக்க முடிஞ்சது. தண்ணீரை சுற்றி இருக்க கரையில் நம்ம தேவையான பயிர்களும் பயிரிட முடிஞ்சது. அந்த பயிரில் வர வருமானத்தையும் மக்களுக்கு காட்ட முடிஞ்சது. அடுத்த கட்டமாக என்ன பண்ணோம், பசுமாடு வேணும். பசுமாடு நம்ம வீட்டில் எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பசுமாடு கொடுத்து அனுப்புகிறோன்னு சொல்லுவாங்க. பசுமாடு கொடுத்து அனுப்புறதுக்கு காரணமே, ஒரு பசுமாடு அது வாழ்க்கையில் அது வாழ்நாளில் 10லேருந்து 12 லட்சம் ரூபாய் பணம் வரைக்கும் அது ஒரு குடும்பத்துக்கு ஈட்டு கொடுக்க முடியும். அதனால் பசு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். பசுமாடு வளர்க்க ஆரம்பித்தோம். தென்னைக்கு கீழே நம்ம வண்ண மீன்களை வளர்ப்பதற்கு தொட்டிகள் கட்டணும். அது ஒரு பெரிய புரட்சிகரமான திட்டம். அது
தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய வண்ண மீன்கள் வளர்க்கும் தொட்டிகளை உருவாக்கணும். அதில் வந்து சுமாராக ஒரு 12,000 விதமான வண்ண மீன்களை எங்களால் வளர்க்க முடியுது. இது எந்த விதத்தில் உதவ போகுது அப்படின்னா, இந்தியாவில் வந்து இந்த விதமான மீன்களை இறக்குமதி பண்ணுறாங்க. இறக்குமதி பண்ணி மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதை எங்களால் ஒரு தென்னந்தோப்பில் நிழலில் தொட்டிகள் அமைத்து அதை உருவாக்க முடிஞ்சு, அதை வளர்க்க முடிஞ்சது. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணோம், ஒரு பெரிய பாலி ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பட்டம் பார்த்து விதைன்னு சொல்லுவாங்க. பட்டம் பார்த்து விதைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, எல்லா பயிருமே ஒரே நேரத்தில் அறுவடை பண்ணுறோம். நம்ம வந்து நிறைய பேப்பரில் பார்க்குறோம், தக்காளி விலை கிடுகிடு உயர்வுன்றாங்க, திடுகிடு குறைவுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்குமே காரணம், நிறைய இருக்கும் பொழுது விலை குறையிறதும், குறைவாக இருக்கும்போது விலை அதிகமாக ஆகுதும் எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு சாதாரண விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், எப்பொழுது அந்த பொருள் கிடைக்கவில்லையோ அந்த சமயத்தில் அறுவடை பண்ணக்கூடிய ஒரு வசதிகளை உருவாக்குறது தான் பாலி ஹவுஸ். பாலி ஹவுஸ்னால் என்ன, அங்கே இருக்க தட்பவெப்ப நிலைகளை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுதான் பாலி ஹவுஸ். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறோம், ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் பண்ணுறோம், மாய்ஸ்சர் கண்ட்ரோல் பண்ணுறோம். அதனால் எந்த விதமான பட்டத்திலையும் நம்மளால் பயிரிட முடியுது. அதனால் எந்த சமயத்தில் அந்த பயிர் நமக்கு கிடைக்கலையோ அந்த சமயத்தில் அதை நம்மளால் உருவாக்க முடியுது. நல்ல லாபமும் ஒரு விவசாயிக்கு கிடைக்க அது நல்ல வழிகாட்டுதலாக இருக்குது. அடுத்தது வந்து வாழைப்பயிர் எப்பவுமே பணப்பயிர்னு சொல்லுவோம். ஒரு ஏக்கரில் வாழை போட்டிருந்திங்கன்னா செலவுகளுக்கு ஆறிய வருமானத்தை அது கொடுத்துரும். ஏன்னா ஒரு வாழைன்றது ஒரு 10 நாளைக்கு ஒரு இலை கட்டாயமாக நமக்கு கொடுக்கும். ஒரு குலையும் வந்துடும். அதில் வர்ற எல்லா விதமான பகுதிகளுமே வாழை நமக்கு வந்து பணப்பயிராக இருக்கும். அப்புறம் ஒரு தென்னந்தோப்பு ஒன்று உருவாக்கணும். தென்னந்தோப்பு என்பது வந்து அதில் இருக்க ஒரு பொருளுமே மக்களுக்கு உபயோகமான பொருட்கள். அது கொலையாக இருக்கலாம், அது இலையாக இருக்கலாம். இலையும் வந்து தேவைப்படுது. அதில் வர்ற 40 நாளைக்கு ஒரு தடவை வர்ற ஒரு குலை என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப மக்களுக்கு உபயோகமாக இருக்குது. ஒரு பெரிய தோட்டத்தை உருவாக்கணும். அதில் வந்து எலுமிச்சம்பழம் மட்டுமே வந்து ஒரு பெரிய தோட்டமாக உருவாக்கணும். அதில் ஒரு ஏக்கர் நிலத்தில் ஒரு 550-600 செடிகளை உருவாக்க முடிஞ்சது. அது ஒரு செடி வந்து கட்டாயமாக ஒரு 60லேருந்து 80 பழம் வரைக்கும் நம்மளால் உற்பத்தி கொடுக்க முடியுது. ஒரு கட்டாயமாக இது ஒரு பெரிய நல்ல ஒரு வியாபார நோக்கு ஒரு விவசாயிக்கு கிடைக்கும். இதில் எல்லாமே இது எதுக்காக நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன்னா, விவசாயம் என்பது இன்றைக்கி நமக்கு பலனில்லாத தொழில் என்று பல பேர் நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் அதில் விஞ்ஞானத்தை சேர்க்காது தான். விஞ்ஞானத்தை சேர்க்கும் பொழுது எந்த ஒரு தொழிலுமே பலனுள்ள தொழிலாக மாறும் என்றதில் எந்த விதமான ஐயம் இல்லை. ஏன்னா இஸ்ரேல் மாதிரி இருக்க கண்ட்ரியில் வந்து இந்தியாவோட ரொம்ப ரொம்ப குறைவான விளைநிலைகள் இருந்தாலும், இந்தியாவோட குறைவான தண்ணீர் இருந்தாலும், மோசமான சூழ்நிலையான தட்பவெப்ப நிலைகள் இருந்தாலும், நம்மளோட அதிகமான விவசாய பொருட்களை அவங்களால உற்பத்தி பண்ண முடிகிறதுக்கு காரணமே சயின்டிஃபிக்காக இதை அப்ரோச் பண்ணுறது தான் காரணம். இப்போ ஒரு 15 ஏக்கர் லேண்டை எங்களால் ஒரே ஒரு ஆளை வச்சு எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுது, மெயின்டைன் பண்ண முடியுது. இதுக்கு காரணமே இங்கே இருக்கிற சிச்சுவேஷனில் நமக்கு மக்களுடைய வேலைக்கு வரக்கூடிய மக்களுடைய காஸ்ட்டும் அதிகமாகிடுது. அதே சமயத்தில் அவங்க கிடைப்பதும் அரிதாகிடுது. இது ரெண்டுத்தையும் நம்ம தாண்டி கடந்து வரணுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபுல்லாகவே நம்ம ஆட்டோமேட் பண்ணணும். ஆட்டோமேஷன்னா என்ன, எங்கெங்கே எந்தெந்த இடத்துல எது வேணுமோ அதை அந்தந்த இடத்துல அந்தந்த டைமில் யாருமே மனிதர்கள் போகாமலே கொடுக்க முடியும். தண்ணீர் அதிகமாக இருந்தால் இப்போ தண்ணீரை வெளியில் எடுக்க முடியும், தண்ணீர் குறைவாக இருந்தால் தண்ணீரை கொடுக்க முடியும். தண்ணீருடைய தரத்தை நம்மளால் பார்த்து கொண்டே இருக்க முடியும், மண்ணுடைய தரத்தையும் பார்த்து கொண்டே இருக்க முடியும். எங்கே எது குறைவாக இருக்கிறதோ அதை நம்மளால் கொடுக்க முடியும். இதுதான் ஆட்டோமேஷன். இதனால் என்ன, அது நம்ம நினைத்த தரமுள்ள ஒரு உற்பத்தியை விவசாயத்திலும் கொடுக்க முடியும். விவசாயத்தில் நம்ம எப்போ அதை நம்மளால் கொடுக்க முடியுதோ அன்றைக்கி நம்ம விவசாயத்தை பூர்வீகமாக நம்ம அடைஞ்சிட்டோன்ற அர்த்தம். இது எல்லாம் நாங்கள் ஒன்றா பண்ணிட்டு வர்றதுக்கு காரணமே என்ன காரணம்னா, நாளைய தலைமுறையினர் இதை விரும்பி வந்து பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டு நாளைக்கு ஒரு டிஃபன் பாக்ஸை சாப்பிடும்போது அதில் விழும் கீழே விழும் ஒரு சாதமும் ஒரு விவசாயியின் ரத்தம், அவனுடைய உழைப்பு அப்படின்னு மனசில் வந்து அதை பாதுகாத்து யாருக்கும் வீணாகாமல் கொடுக்கக்கூடிய மனநிலையும், அதை பார்க்கும் பொழுது விவசாயத்துடைய உண்மை தரத்தையும் உண்மையான நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற ஒரு மனப்பான்மையும் வரணும்னா கட்டாயமாக அவங்களுக்கு இது எப்படி உருவாகுது என்பதை காட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர்களுடைய வயசான நம்மளை மாதிரி இருக்கும் மனிதர்களுக்கு இது கட்டாயமாக தேவைப்படுது. இதை எங்கே ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கிறது தான் கரெக்டுன்னு தோணுச்சு. பள்ளிக்கூடத்தை மட்டும் நிப்பாட்ட முடியாது, ஆசிரியர்களுக்கு மட்டும் நிப்பாட்ட முடியாது, குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் அது காட்டுன்றதுக்காக இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு ஒரு பொங்கல் விழாவாக மாற்றி வெறும் விவசாயத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கறது விட்டுட்டு இங்கே ஒரு பெரிய திருவிழாவாக மக்கள் மறந்து போன பாரம்பரிய உணவுகள்,
அதை வந்து ஒரு 60-70 விதமான உணவுகளை பண்ணி அவங்களுக்கு அந்த உணவுகளுடைய தரத்தையும் அதனால் வர்ற நல்ல எஃபெக்டும் மனிதர்களுக்கு வேண்டிய நல்ல எஃபெக்டையும் எவ்வளோ தூரம் இருக்குன்றதை பண்ணி காமிச்சாங்க. இப்போ பண்ணி காமிக்கும் போது என்ன அது பார்க்கும் பொழுது, அதை சாப்பிடும் பொழுது, அதை சுவைக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு அதன் மேல் ஒரு ஈர்ப்பு வருகிறது. அது என்ன பண்ண போகுது, இன்றைக்கி இருக்க ஜங்க் ஃபுட்ஸ், அது மேலே இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, அதை பார்த்துட்டு இருக்கிற ஆசைகளை இதை சாப்பிட்டு பார்த்த உடனே உணர்ந்து அதையே பண்ணும்போது இந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய மாற்றம், அந்த மாற்றம் அவங்களுக்கு கட்டாயம் தேவை. ஏன் தேவைன்னா அவங்க உடல் நலத்துக்கே தேவை. இன்றைக்கி இந்த மாதிரி கல்வியை ஒரு சுற்றுலாக மாற்றி அவங்க வேணுங்கிற விகிதாச்சாரத்தில் நம்ம பகிர்ந்து எடுத்து தெரிஞ்சு கொடுத்தால் ஒழிய ஒருத்தருக்கு அது மனசு உள்ள போகாது. நாளைக்கு இந்த உணவு என்ற ஒரு முக்கியமான விஷயத்தில் உழவர்களுடைய பங்கையும் உணர வச்சு நாளைக்கு உலகமே வந்து இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியில் நம்முடைய உணவு என்ற சரியான விகிதத்தில் நம்ம மக்கள் சாப்பிடும் பொழுது, அதை உணர்ந்து சாப்பிடும் பொழுது வியாதி என்ற ஒரு பெரிய விஷயத்தையே நம்ம எடுத்துடலாம். முன்னாடி சொல்லுவாங்க வந்து ஒரு பள்ளிக்கூடம், நல்ல ஒரு பள்ளிக்கூடம் ஒரு ஜெயிலை மூடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு விவசாய கல்வி ஹாஸ்பிட்டலை மூடிடும் என்ற நம்பிக்கையோட இந்த பொங்கல் திருவிழா, பொங்கல் விழா, பொங்கல் உங்கள் எல்லோ குடும்பத்துக்கும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் வரும் நாட்களில் ரொம்ப ரொம்ப சத்துள்ள பொங்கலாகவும் சந்தோஷமான பொங்கலாகவும் இருக்கும் என்று நம்பி விடைபெறுகிறோம். நன்றி. இங்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எம் பள்ளியின் சார்பில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய தமிழரின் பெருமையும் பாரம்பரிய வாழ்வியல் கலாச்சாரத்தின் அழகும் வெளிப்படும் திருவிழா பொங்கல் திருவிழா. இவ்விழாவின் சிறப்பினை நமது பள்ளியின் மாணவ மாணவிகள் கலை உலக திறமைகளையும் பொங்கல் திருவிழாவில் உண்மையான பொருளையும் உணர்த்தும் விதமாக அடுத்தடுத்து வரும் சிறப்பான நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்போம். முதலில் கடவுளை வணங்கினால் எல்லா செயலும் வெற்றிகரமாக முடியும் என்பது நம் நம்பிக்கை. வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் நடத்தி கொண்டிருக்கும் மகாசக்தியான இறைவனை வணங்குவதற்காக இப்போது கடவுள் வாழ்த்துடன் நிகழ்ச்சியை தொடங்கலாம். பொங்கலும் வந்தாச்சு அம்மாடி பொங்கலும் வந்தாச்சு, கரும்பு தின்ன எங்களுக்கும் ஆசை வந்தாச்சு, கரும்பு தின்ன எங்களுக்கும் ஆசை வந்தாச்சு, உழவரனாச்சு உங்களுக்கு உழவு வந்தாச்சு, உழைச்ச உழைப்புக்கு ஏத்த பலன் கையில் வந்தாச்சு, உழைச்ச உழைப்புக்கு ஏத்த பலன் கையில் வந்தாச்சு, போகி வந்தாச்சு இப்போ போகி வந்தாச்சு, பழைய பழமை ஊடமெல்லாம் ஒதுக்கி வச்சாச்சு, பழைய குப்பை கூடமெல்லாம் ஒதுக்கி வச்சாச்சு, பொங்கலும் வந்தாச்சு அம்மா பொங்கலும் வச்சாச்சு, எறும்பு போல எடுத்து தின்ன ஆசை வந்தாச்சு, எறும்பு போல எடுத்து தின்ன ஆசை வந்தாச்சு, தமிழ்நாட்டு பொங்கலு, மாடு கண்ணு அத்தனைக்கும் நன்றி சொல்லிடு, மாடு கண்ணு அத்தனைக்கும் நன்றி சொல்லிடு, பொங்கலு உடம்பு காணும் பொங்கலு, அண்ணன் தம்பி அத்தம் எல்லாம் கூடும் பொங்கலு, அண்ணன் தம்பி சொந்தம் எல்லாம் கூடும் பொங்கலு, பொங்கலும் வந்தாச்சு அம்மாடி பொங்கலும் வந்தாச்சு, கரும்பு தின்ன எங்களுக்கும் ஆசை வந்தாச்சு. அனைவருக்கும் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியின் சார்பாக பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் பள்ளி மாணவர்கள் பொங்கல் தின விழாவை ஒட்டி தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகள் இதோ உங்கள் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். ராகி புட்டு, சாமை கட்லெட், கருப்பு உளுந்து களி, சிகப்பு அரிசி புட்டு, அடுத்தது பச்சை பயிறு, அடுத்ததாக சுவையான சர்க்கரை பொங்கல். இந்த பொங்கலுக்காக சர்க்கரை பொங்கல் கொண்டு வந்திருக்கிறார்கள் எங்கள் பள்ளி மாணவர்கள். தமிழர்களே மறந்துவிட்ட சுவையான உணவு கேழ்வரகு கூழு, அடுத்தது பழைய சோறு, வெங்காயம், பச்சை மிளகாய், அடுத்தது இதோ பாருங்கள் ராகி அடை, இதோ பாருங்கள் நீங்கள் மறந்துவிட்ட பணியாரம். குழந்தைகள் அதிகம் விரும்புவது ராகி சிமிலி, நீங்களும் மறந்திருப்பீர்கள். நீங்கள் மிகவும் சந்தோஷப்படும்படியாக எங்கள் பள்ளி மாணவர்கள் புதுமையான உணவாக செம்பருத்தி இட்லி இதோ உங்கள் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். கீரை வகையிலும் மறந்துவிடலை எங்கள் பள்ளி மாணவர்கள். இதோ உங்கள் கண்முன் முருங்கைக்கீரை வடை, தானிய வகையில் மிகவும் சிறந்ததான பச்சை பயிறு,
அடுத்தது எள் உருண்டை, குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். அடுத்தது செம்பருத்தி தோசை, நீங்களும் மறந்திருப்பீர்கள். ஆனால் எங்கள் பள்ளி மாணவர்கள் இதை மறக்காமல் செம்பருத்தி இட்லி, செம்பருத்தி தோசை உங்கள் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். நன்றி. கும்மி தமிழர் பாரம்பரிய நாட்டுப்புற நடனமாக மக்களின் ஒற்றுமையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவமாக திகழ்கிறது. தாளம் தட்டி சுற்றி குரலால் பாடி உற்சாகமாக ஆடும் கும்மி தமிழர் விழாக்களின் ஒரு பகுதியாக மகிழ்ச்சியை மடங்கில்லாமல் பரவசமாக கொண்டாட உதவும். இக்கலை தமிழர் பண்பாட்டு மரபுகளை வெளிப்படுத்தும் முக்கியமான நடனமாகும். நம் பள்ளி மாணவிகள் கும்மியின் பாரம்பரியத்தை அழகாக வெளிப்படுத்தும் விதமாக ஆடி மகிழ விருப்பமுடன் களமிறங்குகின்றனர். அழகிய நடனத்தை கண்டு களியுங்கள். சிறப்பை உலகிற்கு கூறும் உழவர் திருநாளில் உள்ளம் மகிழ்ந்த உறவுகள் இணைந்து உற்சாகம் பொங்கிட உதிக்கும் கதிரவனை உள்ளமாற துதித்திடுவோம் என்ற கவிதைக்கேற்ப பொங்கல் திருநாளில் சிறப்புகளை கேட்டு மகிழுங்கள். என் பெயர் மாத்தியா. நான் எழில்மிகு கிராமம் ஆத்தூரில் உள்ள சிறப்புமிகு மகரிஷி வித்யா மந்திர் கல்வி அரங்கில் 8ஆம் வகுப்பு கல்வி கற்கின்றேன். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையில் அமைந்திருக்கின்றன. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும். இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். இத்திருநாள் அன்று வாசலில் வண்ணக்கோலமிடுவர், மாவிலை தோரணம் கட்டுவர், புதுப்பானையில் புத்தரிசியோடு வெல்லம், முந்திரி, நெய் சேர்த்து பொங்கலிடுவர். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மக்கள் மங்கள் ஒலி எழுப்பி போற்றுவர். பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி வரும் என்பது மக்களின் நம்பிக்கை. பின்னர் தலைவாழை இலையிட்டு சர்க்கரை பொங்கலை படைப்பர். கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழங்கள், வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றை வைத்து படைப்பர். விளைச்சலுக்கு காரணமாக கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர். சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து தாமும் உண்டு மகிழ்வர். நன்றி. என் பெயர் ஜே கிருஷ்ணகோபிகா. மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்றும் பொருளும் உண்டு. உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவர், கொம்புகளை சீவி வண்ணங்கள் தீட்டுவர், மாடுகளின் கழுத்திலே மணிகளை கட்டுவர், பூவும் தழையும் சூட்டுவர், மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர், பொங்கல், தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர். மாட்டுப்பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும். இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதழுவுதல் 2000 ஆண்டுகளாக தொன்மையுடையது. பண்டைய வீரோணர்வை நினைவூட்டும் ஏறுதழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையையும் வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடாகும். இத்தகைய நம் முன்னோரின் பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது தம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நன்றி.
வணக்கம், என் பெயர் வி ஸ்ரீ. பொங்கலில் இறுதி நாளான காணும் பொங்கல் விழா பற்றி பேச வந்துள்ளேன். இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர். மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர். விளையாட்டுப் போட்டிகளையும் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர். இவ்விழா இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா ஆகும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அக்ஷயன். நான் 2ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பாரதியார் கவிதை கூற வந்துள்ளேன். தேடிச்சோர் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமை ஒன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பெருமே குணுகூற்றுக்கிறே என பின் மாயும் பல வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நன்றி. வணக்கம், என் பெயர் கார்த்திகா லக்ஷ்மி. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க அறிவே ஆற்றல் என உயரிய நோக்குடன் அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்றி எம் பள்ளியில் விஞ்ஞான விளையாட்டு பூங்கா மூலம் மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தவும் விளையாட்டு நேரத்திலேயே கற்றல் திறனை அதிகரிக்கவும் இத்திட்டத்தினை எம் பள்ளியில் கொண்டு வந்துள்ளோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வேதன்வந்த். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றைய தலைப்பின் பெயர் விவசாயத்தின் பெருமைகள். விவசாயம்தான் ஒவ்வொரு நாட்டின் முதுகெலும்பு. விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப மக்களுக்கு தேவையான உணவையும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பேணவும் விவசாயம் முக்கிய பங்கை வகிக்கின்றது. உலக நாடுகளில் விவசாயத்தில் அதிக தொழில்நுட்பங்களை புகுத்தி உணவு உற்பத்தியை அதிகரித்து வருகின்றன. உழவோர் உழைத்தால்தான் உலகோர் பிழைப்பார் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப முன்னோர்கள் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயம் செய்தனர். நம் முன்னோர்களின் வயலில் ஆடுகளையும் மாடுகளையும் மந்தை கட்டி யானை கொண்டு போரடித்து நெற்குவித்து எந்த பக்க விளைவுகளும் இல்லாத இயற்கை முறையில் விவசாயம் செய்தனர். இயற்கை உரம் மண்ணை வளப்படுத்தி பாதுகாக்கின்றன. இன்றைய விவசாயம் பயன்படுத்தும் செயற்கை உரம், பூச்சி மருந்து, கிருமி நாசினிகள் போன்றவை எல்லாம் உணவை நஞ்சாக்கின்றன. அறுபதாங்குறவை, கருங்குறவை, மாப்பிளை சம்பா, மைசூர் மல்லி, குதிரவாளி, பொன்னி, சின்ன பொன்னி, பார்பலா, பாஸ்மதி, கருப்பு பாஸ்மதி, கருப்பு கவனி, சிவப்பு கவனி, காட்டு யானம், காட்டு பொன்னி, காட்டு சம்பா, கருடு சம்பா, இது போன்ற 500 வகைகளுக்கும் மேலான நெல் வகைகள் உள்ளன. அடி காட்டிற்கு, நடு மாட்டிற்கு, நுனி வீட்டிற்கு என்ற வரிகளுக்கு ஏற்ப நாமும் நம் முன்னோர்கள் போலவே இயற்கை முறையில் விவசாயம் செய்வோம். என் பெயர் தனுஷ்டி. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமே உண்டு பல வாட பல செய்கள் செய்து நைக்கூடிக்கிற பல்மேதி கொடுங்கூட்டுக்கு பன்மாய் பல வேடிக்கை மனப்போல் நவிழ்வேன். என் பேர் சுபிக்ஷா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரே, குரு சாக்ஷா பரபிரம்மா தஸ்மஸ்தி குருவே நமாமே. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதேவ் காமரூபிணி வித்யா நம்பம் கரிஷ்யாமி சித்தர் பகுமே சதா. நானானந்தயம் தேவம் நிம்மலம் சரிஸ்காப்படம் ஆதாரம் சதவிக்கே ஐஸ்கே ஸ்பமகே. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இவனை விரும்பி கொண்டாடுவது விழா எனப்படும். உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும், மனிதரிடையே ஒற்றுமை வளர்க்கும், தமிழரின் நாகரிகம், வீரம் ஆகியவற்றை எடுத்து காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர், தை திங்களில் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். எனவே இத்திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் கூறுவர். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்வர். எனவே இவ்விழாவை
உழவர் திருநாள் என்றும் கூறுவர். வணக்கம், என் பெயர் தி சுஜிதா ஸ்ரீ. நான் மகரிஷி வித்யா மந்திரில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் போகி திருநாளை பற்றி கூற வந்துள்ளேன். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்பது நன்னூற்பா. இதன் அடிப்படையில் வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாளாகும். போகி பண்டிகை என்பது வீட்டை மட்டுமல்ல, மனதில் உள்ள தீய எண்ணங்களை நீக்க வேண்டும் என்பது இதில் உள்ள தத்துவம். மாணிக்க வீணை ஏந்து மாதேவி கலைவாணி தென்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம். நான் மணக்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய், பூ மணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய். மாணிக்க வீணை ஏந்து மாதேவி கலைவாணி தென்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம். கோலமிடும் களியோடு கோலாட்டம் பொங்கும் நாடு, அசைவோடு கைத்தாளம் அழகிய நாட்டின் மொழிராகும். இக்கவிதைக்கிணங்க கோலாட்டம் தமிழர் நெஞ்சினை மகிழ்விக்கும் நாட்டுப்புற நடனமாகும். நம் பள்ளி மாணவர்களின் அழகிய நடனம் மேடையை அலங்கரிக்க வருகிறது. பயிற்சியின் நெறியில் ஆடலும் கிழவன் அரிது எனும் வரிகளுக்கு இணங்க விளையாட்டிலும் நடனத்திலும் தமிழர்கள் பாரம்பரியம் திகழும் ஆகிய நடனங்கள் தமிழர் கலாச்சாரத்தின் அடையாளங்கள். இப்போது களமிறங்கும் மாணவமணிகள் மயிலாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் தப்பாட்டம் பாரம்பரியத்தில் அழகிய வெளிப்பாடுகளை உங்கள் முன் கொண்டு வர இருக்கிறார்கள். கண்டு களியுங்கள்.
தமிழரின் பாரம்பரிய கலை வடிவம் ஆகும். இப்போது நம் பள்ளியின் சிறப்புகளை வெளிப்படுத்தும் விதமாக மாணவர்கள் அழகிய வில்லுப்பாட்டு நிகழ்த்த தயாராக உள்ளனர். அனைவரும் கண்டு களியுங்கள். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லிசை பாட என் முன்னே வந்தருள்வாய் கணபதியே, வரமே தந்தருள்வாய் கணபதியே. ஆதி சரஸ்வதியே சரஸ்வதியே சரஸ்வதி தாயே, கேட்டவரம் தந்தருள்வாய் கேட்டவரம் தந்தருள்வாய். கற்றதோ கைமண்ணளவு கல்லாததோ உலகளவு என்பதற்கெனங்க நமது வில்லிசையிலே ஏற்படுகின்ற சொற்குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம் அனைத்து குற்றங்களையும் பொறுத்து கொள்ளுமாறு நற்றமின் நல்லோராகிய உங்களிடம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கேட்டுக்கொள்கின்றோம். சபையில் உள்ள பெரியோரே, தாய்மாரே, தந்தைமாரே, அக்காமாரே, அண்ணன்மாரே, தம்பிமாரே, தங்கைமாரே, சுவையான கதை ஒன்று சொல்லுகின்றோம் கேளுங்க. சுவையான கதை ஒன்று சொல்லுகின்றோம் கேளுங்க. ஆமா, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோனே? அது கூட தெரியாத உனக்கு? இப்போ நம்ம பொங்கல் விழா கொண்டாட விவசாய பண்ணைக்கு வந்திருக்கோம். பொங்கல் விழான்னு சொல்லிட்டீங்களாண்ணே, பொங்கலை பற்றி ஒரு பாட்டு பாடலாமா? சரி, பாடிட்டா போச்சு. தை பிறந்தால் வழி பிறக்கும், அது தாய் பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆடுவோம் பாடுவோம், தை பிறந்தால் வழி பிறக்கும். அண்ணே அண்ணே, நீங்க ரொம்ப அழகா வணங்க சொன்னீங்க அண்ணே. அண்ணே, எங்க பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ஒரு சந்தேகமா அண்ணே. அடடா, என்ன சந்தேகம் சொல்லு தம்பி, தீர்த்து விடலாம். செங்கல்பட்டில நிறைய பள்ளிக்கூடம் இருக்குதானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அவங்க பிள்ளைய சேர்க்க எது நல்ல பள்ளிக்கூடம்னு கேட்டாங்க அண்ணே. சரி, சொல்லிட்டா போச்சு. செங்கல்பட்டுல எந்த பள்ளி சிறந்த பள்ளி என்று? ஊருக்கெல்லாம் சிறந்த பள்ளி மகரிஷி வித்யா மந்திர் ஆத்தூர் பள்ளி, செங்கல்பட்டிலே முதன்மையான பள்ளி. ஊருக்கெல்லாம் சிறந்த பள்ளி மகரிஷி வித்யா மந்திர் ஆத்தூர் பள்ளி, செங்கல்பட்டிலே முதன்மையான பள்ளி. யாருக்கிட்ட கேட்டாலும் இதுதானே உண்மை, எல்லோருக்கும் எடுத்து இத நீயும் நானும் சொல்லுவோம். யாருக்கிட்ட கேட்டாலும் இதுதானே உண்மை, எல்லோருக்கும் எடுத்து இத நீயும் நானும் சொல்லுவோம். என் பேர் ஆதவி, மகரிஷி வித்யா மந்திர் ஆத்தூர் செங்கல்பட்டில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று எனக்கு கொடுத்த தலைப்பு அலங்கார மீன்கள். அலங்கார மீன்கள் அழகையும் அமைதியையும் வழங்கும் தனி சிறப்பான ஜீவிகள் ஆகும். இவை தண்ணீரை பசுமையாக மாற்றி சுற்றுச்சூழலுக்கு உயிரோட்டத்தை கூட்டுகின்றன. வளரும் சுற்றுச்சூழலை பொறுத்து அலங்கார மீன்கள் புதிய வடிவங்களிலும் வண்ணங்களிலும் கவர்ச்சியாக மாறுகின்றன. குறைந்த பரிபாட்டில் அழகாக வளர்பவை என்பதால் வீடுகளிலும் மற்றும் பல இடங்களிலும் பரவலாக வளர்க்கப்படுகின்றன. பல வகையான மீன்களில் கப்பி, கோயி, ஏஞ்சல் மற்றும் கோல்ஃபிஷ் மிகவும் பிரபலமானவை. அலங்கார மீன்கள் மனநலத்தையும் உடல்நலத்தையும் மேம்படுத்த உதவுகிறது. அடுத்ததாக கிராமத்து நடனமாட எம் பள்ளி மாணவிகளை அன்புடன் அழைக்கிறேன்.
கரும்பாகும் பொங்கல் விருந்தாகும். படிச்சு முன்னேற உலகம் உன்னோட. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அனைவரும் இயற்கையை பாதுகாப்பதற்காக மரங்களை வளர்க்கிறோம். அது மட்டுமின்றி மரங்கள் நாம் சுவாசிக்க தேவையான காற்றை தருகிறது. பொதுவாக ஒரே வகையான மரங்களை ஒரே இடத்தில் நட்டு வளர்ப்பதை தோட்டம் அல்லது பண்ணை என்று அழைப்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் குழலினி. நான் இப்பொழுது பேச வந்துள்ள தலைப்பு கோழி வளர்ப்பு. கோழி வளர்ப்பு என்பது பல்வேறு வகையான உள்நாட்டு பறவைகளை வணிக ரீதியாக வளர்த்து பாதுகாப்பதை முக்கியமாக குறிக்கிறது. கோழி வளர்ப்பு என்பது முட்டையின் உற்பத்தி மற்றும் இறைச்சி அல்லது சதை உற்பத்தி ஆகும். கோழி பண்ணையில் நிமர்த்தனமாக அனைத்து கோழிகளையும் உணவுகளை சரியாக கொடுத்து வளர்க்கின்ற எங்கள் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியில் கோழிகளுக்கு தேவையான அனைத்து வகையான உணவுகள், ஊட்டச்சத்துக்கள் ஆகியவற்றை கொடுத்து கோழிகளை நல்லபடியாக பார்த்து வருகின்றன. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மீன் வளர்த்தல் என்பது மீன்களை தொட்டிகளிலோ அல்லது கூண்டுகளிலோ பொதுவாக மனிதர்களின் தேவைகளுக்காக வளர்க்கப்படுகிறது. மீன் வளர்த்தல் பயிர் விளைச்சல் மற்றும் கால்நடை வளர்ப்புடன் இது இணைந்து செய்யப்படுகிறது. இக்காலகட்டத்தில் மீன்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. அதனால் அதை பராமரிக்கும் பணியை எங்கள் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி மிகவும் சிறப்பாக செய்து வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி. கார்த்திகேயன். எங்கள் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியின் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஸ்வந்த்ராஜ். நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். இயற்கை விவசாயம் காப்போம், இனிமையாக வாழ்வோம். நன்றி. என் பெயர் இந்துமதி. நான் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியின் முதல்வர். இன்றைக்கி எங்கள் மாணவர்கள் இந்த பொங்கல் திருவிழாவில் எல்லா விதமான வேளாண்மை மற்றும் விவசாயத்தை பற்றி அனைத்து விதமான சின்ன சின்ன விஷயங்கள் இல்லாமல் பெரிய விஷயங்களும் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. அந்த வாய்ப்பை அமைத்து கொடுத்த எங்கள் தாளாளர் திரு திருமுருகன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த விவசாயத்தின் முக்கியத்துவத்தை அனைத்து பள்ளி மாணவர்களும் இவ்வாறாக மேற்கொண்டால் இனிவரும் காலங்களில் அனைத்து மாணவர்களும் கற்றல் இனிமையாக செம்மையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நிதிஷ், ஏஐ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நான் இங்கே அக்ரி டூரிசம் பண்ணுறாங்க கேள்விப்பட்டு இங்கே வந்தேன். இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட திருப்பி இங்கே வந்து பார்ப்பேன். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நான் இந்த ஆர்எல்டி குழுமத்தோட திறன் மேம்பாட்டு குழுவோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். இங்கே வேளாண் விவசாயம் துவங்கப்பட உள்ளதை அறிந்து இன்றைக்கு எனது மாணவருடன் இங்கே வந்தேன். இந்த வேளாண் சுற்றுலா என்பதே நகர்ப்புற மக்களுக்கு ஏதோ அவர்கள் விவசாயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தினால் உருவாக்கப்பட்டது என்று நினைத்து கொண்டு வந்தேன். ஆனால் நான் என்னுடன் அழைத்து வந்த பழங்குடி மக்களுக்கே இது புதியதாக இருந்தது. என்னுடைய இந்த மாணவர்களிடமிருந்து நான் உரையாடியிலிருந்து தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், அவர்களுக்கே இந்த புரிதலும் விவசாயத்தை பற்றிய நவீன விஞ்ஞான முறை அணுகுமுறையும் மிக குறைவாக இருந்ததனால் அவர்கள் அவருடைய வருமானத்தை மிக குறைந்த அளவில் தற்போது பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விவசாய சுற்றுலாவின் மூலம் அவர்கள் ஒரு குறைந்த நிலப்பரப்பில் எந்த அளவுக்கு அதிகமாக தங்கள் வருமானத்தை வளர்க்க முடியும் என்ற ஒரு புரிதலும் இங்கு அவர்களுக்கு ஏற்பட்டதினால் அவர்கள் தன்னம்பிக்கையோடு இப்போது திரும்பி போய் சொல்கிறார்கள், நாங்களும் இந்த விவசாயத்தை மேற்கொண்டு பயனடைய இருக்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை என்னுடன் பகிர்ந்து கொண்டார்கள். எனது பெயர் விஜயலட்சுமி. எமது பள்ளியின் சார்பாக இங்கு நடைபெற்ற பொங்கல் திருவிழா மாபெரும் விழாவாக நடைபெற்றது. இந்த விழா சிறப்பாக அமைந்ததற்கு எங்களின் தாளாளர் திரு திருமுருகன் சார் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று நாங்கள் எங்கள் பள்ளி சார்பாக நிறைய விளையாட்டு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக நாங்கள் எங்கள் பள்ளியிலேருந்து இங்கே ஆர்எல்டியோடைய வேளாண்மை அக்ரி டூரிசம்காக பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தோம். நம்ம நிறைய பாரம்பரியத்தை நம்ம விட்டுட்டோம். ஸோ அந்த பாரம்பரிய கலைகள் கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கோலப்போட்டி எல்லாமே இங்கே நடந்து நாங்கள் பள்ளி குழந்தைங்களை வச்சு எல்லாத்தையும் நடத்தினோம். மிக சிறப்பாக வந்திருக்கு. நம்ம எப்போவுமே இந்த பாரம்பரியத்தை மறக்கவே கூடாது. நம்ம அந்த பாரம்பரியத்தின் மூலமாக நம்ம ஒரு நிறைய ஸ்கில்ஸை பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அவங்களால நிறைய ஒயிலாட்டம், கரகாட்டம் கலைகள்லாம் இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு வருது. ஸோ இந்த கலைகளை நம்ம இந்த பிள்ளைங்கள் மூலமாக நாங்கள் கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கிறது. அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். படைப்பவன் மட்டுமே கடவுள் அல்ல, மற்றவர்களின் பசிக்காக உழைப்பவனும் கடவுள்தான் என்பதை உணர்த்தும் வகையில் என் பள்ளியில் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் விவசாயத்தின் பெருமையும் வேளாண்மையின் அவசியத்தையும் உணர்த்தும் வகையில் இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை ஏற்படுத்தி கொடுத்த என் பள்ளி தாளாளர் அவர்கள் திருமுருகன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மாணவர்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இன்று விவசாயம் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அந்த விவசாயத்தை அழிவில்லாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதை உறுதி செய்யும் விதமாக இன்று எம் பள்ளி மாணவர்களை, மாணவ செல்வங்களை இந்த பண்ணைக்கு அழைத்து விவசாயத்தின் சிறப்புகளை மிகவும் அழகாக அவர்களுக்கு எடுத்துரைக்கும் வண்ணமாக இவ்விழா எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையப்பட்டிருந்தது. எங்கள் பள்ளி பொங்கல் திருவிழாவில் எங்கள் பள்ளி மாணவர்கள் ஒயிலாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம், கும்மி பாடல், குழுப்பாடல், பாரம்பரிய உணவு திருவிழா அனைத்திலும் பங்கேற்றனர். அனைத்து பெற்றோர்களும் இங்கு வருகை தந்து அதை சிறப்பித்து தந்தனர். நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள்.